வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய யங் பீப்புள் ஜிம்க்கு போய் ஆர் பாடி பில்டிங்காக ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை எடுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன்னால உங்களுக்கு சிகேடி அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆகலாம்னு. ஸோ நீங்கள் ஹை அமௌண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன்ஸ் எடுக்கிறனால உங்கள் கிட்னிக்கு எக்ஸ்ட்ராவா யூரியா கிரியேட்டினை ஃபில்டர் செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தேவைப்படுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்னி டீ அரிக்கிற அரிப்பு மாதிரி தான். எப்படி அரிப்பு பழச ஆக ஆக ஓட்டை விழுமோ அதே மாதிரி தான் கிட்னிக்கும் ஓவர்லோட் விழ வீக் ஆகும். அதே மாதிரி குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் ஃபங்க்ஷனும் வீக் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து கெட்ட பார்ட்டிக்கல் மட்டும் இல்லாம அதிகமா நல்ல பார்ட்டிகல்ஸும் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். இது போக ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சில சப்ளிமெண்ட்ஸ் பவுடர்ல நமக்கே தெரியாம அந்த ப்ராடக்ட் ரிசல்ட்டுக்காக கிரியேட்டின், ஸ்டெராய்ட்ஸ், கெஃபைன் மாதிரி ஹெவி மெட்டல்ஸை யூஸ் பண்றாங்க. அது நம்ம கிட்னி செல்ஸை சைலண்டா டேமேஜ் செய்யும்னு சொல்றாங்க. ஈவன் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்த புரோட்டீன் பவுடரை ரெகுலர் பேசிஸா யூஸ் செய்யக்கூடாதுன்னு வார்னிங் சிம்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்ளிமெண்ட்ஸை அவாய்ட் செய்யுங்க. அது மட்டும் இல்லாம ஜிம் போறவங்க, அதை யூஸ் செய்துட்டு இருக்கிறவங்க உங்க கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை ப்ராப்பரா ரூட்டீன் செக்அப் செய்யுங்க. பிகாஸ் ஏன் கிளினிக்கல் பிராக்டிஸ்ல இப்போ ரீசெண்டா ஜிம் போயிட்டு இருக்கிறவங்க ஒரு சில யங் பீப்புளுக்கு ஜிஎஃப்ஆர் கம்மி ஆகிறத கிளியரா நான் ரிப்போர்ட்ல கவனிக்கிறேன். இதனால ஃபியூச்சர்ல ஏகேடி ஆர் சிகேடி இந்த மாதிரி கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்க லைஃப் ஸ்டைலை நீங்க தான் கிளியரா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.